ப்ரீவியஸ் ப்ராப்ளம் வந்து n வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒரு வேர்ட் இருக்கும். இந்த n ஈக்குவல் டு 10 டைம்ஸ் அந்த மாரி எடுக்கும். இது n க்கு வேலையே கிடையாது. சரிங்களா? n டேப் மேக்ஸிமம் இருக்காது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? அதனால தான் சொல்லிட்டு அவன் n டெண்ட்ஸ் டூ இன்ஃபினிட்டின்னு ஒரு வேர்ட் குடுத்துட்டான் இங்கேயே. ஸ்டார்ட்டிங்கே குடுத்துட்டான். சரிங்களா? ம். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப பைனாமியலும், பாய்சானும் தியரிட்டிக்கல் பார்த்தா ஒரே மாரி தான் இருக்கும். பைனாமியல்ல பார்த்தீங்கன்னா, n வேல்யூஸ் மென்ஷன் பண்ணியிருப்பான். தியரிட்டிக்கல் கொஸ்டின் வந்து பாய்சான்ல பார்த்தீங்கன்னா, n ஓட வேல்யூ மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டான். சரிங்களா? சரி. அந்த ம். பைனாமியல் ஃபார்முலாவோட ஐடியா தான் வந்து இதுதான் ஃபார்முலா. அப் டூ இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். சரிங்களா? பைனாமியல் கேஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபைனைட் கேஸ் வரைக்கும். பாய்சானோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, அப் டூ இன்ஃபினிட்டி கேஸ் வரைக்கும் வரும். சரிங்களா? என்ன சொன்னேன்னு என்னது? புரிஞ்சுதா? அ? புரியல. டேய்! இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, ஃபைனைட் கேஸ். பைனாமியல் பார்த்தீங்கன்னா, ஃபைனைட் கேஸ். பாய்சான் பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி கேஸ். சரி, ஓகே. ஆ. சரி, ரொம்ப தியரியா எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். ஃபார்முலா அப்புறம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஓகே. அது உன்னோட இஷ்டம். சரி இதுதான் நம்மளோட கான்செப்ட். இதுதான் ஃபார்முலா. என்ன மெயினா ஃபார்முலா என்னது? e பவர் மைனஸ் லாம்ப்டா இன்டு லாம்ப்டா பவர் x டிவைடட் பை x ஃபேக்டோரியல். இதான் p ஆஃப் x. சரிங்களா? x ஓட வேல்யூ ஆல்ரெடி நம்ம போட்டா 0 டூ இன்ஃபினிட்டி சொல்லியாச்சு. அவ்வளவுதான். இங்க PO, QO எதுவும் தேவையில்ல. இதுல பார்த்தீங்கன்னா மீன் குடுத்திருந்தாலும் சரி, வேரியன்ஸ் குடுத்திருந்தாலும் சரி, 2மே லாம்ப்டா தான். மீனும் அங்க வேரியன்ஸ் என்ன 2மே என்பியா? மீன்னா அங்க என்பியா? அங்க வந்து NP. அங்க வந்து NP. எங்க பைனாமியல்ல. பைனாமியல் NPடா. இங்க இருக்கிற பாராமீட்டர் என்ன? லாம்ப்டா மட்டும் தான் இங்க பாராமீட்டர். சரிங்களா? இங்க P ஆஃப் லாம்ப்டா மட்டும் தான் பாராமீட்டர். வேற எதுவுமே கிடையாது. அங்க பார்த்தீங்கன்னா பைனாமியல் பார்த்தீங்கன்னா N, P பாராமீட்டர். சரிங்களா? இங்க லாம்ப்டா மட்டும் தான் நம்மளோட பாராமீட்டர். இத வச்சு தான் நம்ம ப்ராப்ளத்த ரன் பண்ண போறோம். சரிங்களா? ம். சரி இங்க என்ன சொல்லிக்கிறான் பாருங்க. இதுக்கு மெயினா எக்ஸாம்பிள் என்னன்னா, அத நான் சொல்ல பார்த்தா அது இதாயிருச்சு. ஏன்னா, அது எந்த மாரி டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து உனக்கு பைனாமியல் வரும்னு ஒரு ஐடியா இருக்குது. அந்த மாரி டைப் போயிட்டுனாவே நீ மேக்ஸிமம் பைனாமியல் எடுத்துக்கோ. சரிங்களா? அது ஒரு புக்ல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். நான் அத உனக்கு இன்சர்ட் பண்ணி குடுக்குறேன். அந்த மாரி எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்துட்டாவே நீ என்ன பண்ண போறீங்க? பைனாமியல் போட்டுருங்க. பாய்சானோ, பைனாமியல் நீங்க சொதப்பிட வேண்டாம். அந்த மாரி போயிட்டாவே நீங்க என்ன பண்ண போறீங்க? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். அத ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தேன். ஒரு நிமிஷம். அத இன்சர்ட் பண்ணிடுறேன். எங்கடா வர மாட்டேங்குது இப்போதைக்கு. ம். Poisson distribution condition and ஓகே டைப்ட் எரர். இதுதான். இந்த மாரி கண்டிஷன் வந்துட்டாவே, இப்ப இன்சர்ட் பண்றேன் பாருங்க. இந்த மாரி டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்துட்டாவே நம்ம பைனாமியலா, பாய்சனா தியரிட்டிக்கலா அதிலேயே குடுத்துருப்பான். மிஸ்டேக்கு சரிங்களா? கவுண்ட் மிஸ்டேக்கு, டைப்பிங் மிஸ்டேக்கு இந்த மாரி வருதுனாவே இதுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இல்ல பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராப்ளம் தியரிட்டிக்கல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். சரிங்களா? மிஸ்டேக்கு, டைப்டு மிஸ்டேக்கு. நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் அந்த பில்லியர்ட் இருந்து எடுத்து கவுண்ட் பண்ற பாக்ஸ்ல வந்து மிஸ்டேக் பண்றது. ஓகேங்களா? அந்த மாரி மிஸ்டேக்கோட கவுண்ட் பண்ணி நம்ம ப்ராப்ளம் குடுக்குறானாவே, பிரேக் டவுனா வருது. அந்த மாரி டைப் வந்தாவே நம்மளுக்கு என்ன தெரியும்? பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட ஐடியா தான் தெரியும். சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. சரிங்களா? நெகட்டிவ் வேர்ட் மேக்ஸிமம் நெகட்டிவ் வேர்ட் வர்றது எல்லாமே நம்மளுக்கு பாய்சானோடது வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. சரிங்களா? இங்க அதனால சொல்றேன். இங்க என்ன சொல்லிக்கிறான் பாருங்க. கொஸ்டின் படிக்கிறதுக்கு என்ன கொடுத்துக்கிறான் மந்த்லி பிரேக் டவுன்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் ரேண்டம் வேரியபிள் அவனே ரேண்டம் வேரியபிள் சொல்லிட்டான் யூசிங் த பைசான் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் ஈக்குவல் டு 1.8 வித் மீன் ஈக்குவல் டு 1.8 இங்கே அவன் மென்ஷன் பண்ணிட்டான் என்ன சொல்லிட்டான் பைசான் டிஸ்ட்ரிபியூஷன் இங்கேயே மென்ஷன் பண்ணிட்டான் இங்கேயே கரெக்டா மென்ஷன் பண்ணிட்டான் அதனால மீன் வந்து நம்மளுக்கு சொல்லிட்டான் அப்ப லேமடா ஈக்குவல் டு 1.8 சரியாப்பா அப்படியே சிரிக்கிறியா ம். ஓகே இருங்க சார். கொஸ்டின் எழுதணும். ஒரு நிமிஷம் இருங்க. புரியவே இல்ல. என்னப்பா ஒரு நிமிஷம் இருங்க சார். இப்பதான் கொஸ்டின் எழுதிட்டு இருந்தேன். நீங்க அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க.
சரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆ. இங்க அவன் மென்ஷன் பண்ணிட்டான். என்ன சொல்லிக்கிறான்? பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் மென்ஷன் பண்ணிக்கிறான். ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்தாவே நம்மளுக்கு வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் தான். பைனபிள் கிடையாது. இங்கேயே பாருங்க மந்த்லி பிரேக் டவுன்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துட்டான். அப்படியே கம்ப்யூட்டர் ரேண்டம் வேரியபிள் கேவிங் த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் வேர்டு கொடுத்துட்டான். சரிங்களா? மீன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்து பார்த்தோம் லேமடா வேல்யூ. லேமடா தான் இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன். அப்போ அதனோட வேல்யூ என்ன சொல்லிட்டோம்? 1.8. 1.8. அவ்வளவுதான். சரிங்களா? ஆ. இது பாத்தீங்கன்னா என் வேல்யூ மென்ஷன் பண்ணிக்க மாட்டோம். அது தெரிஞ்சுக்கும். பைசான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என் வேல்யூ வராது. சரிங்களா? அதனால அது கண்டுக்காது. ஓகேவா? எக்ஸ் வந்துட்டு வித் பிரேக் டவுனு. ஆமா. எக்ஸ் வந்து வித் பிரேக் டவுன்ஸ். ஓகேங்களா? இப்போ எப்படி பிரேக் டவுன்ஸ் வந்து புரியுதா? இங்க நடக்கிறது என்னவோ அதை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ரேண்டம் வேரியபிள் பத்தி கேட்டீங்கல்ல? இங்கே எக்ஸ் வந்து பிரேக் டவுன்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து கம்ப்யூட்டர் பிரேக் டவுன்ஸ் இருக்குது. அதனால நம்ம அதை எடுத்துக்கிறோம். P கரெக்டா? of x equal to 0. ஆ. P of x equal to 0 na e power minus 1.8 lambda power 0 whole divided by 0 factorial 1. ம். இப்போ ஆன்சர் வந்துட்டு e power minus 1.8. ம். அடுத்தது P of x equal to 1 e power minus 1.8 into lambda divided by 1. அப்போ lambda value வந்துட்டு 1.8. 1.8 e power minus 1.8. அட்லீஸ்ட்னா 0 1. ஏய் அட்லீஸ்ட்னா 1 0டா. இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அட்லீஸ்ட் 1. மினிமம் 1. அப்போ இது எப்படி போடுறது? P of x 1 minus probability of x equal to 0. P of x greater than or equal to 1. 1 minus P of x equal to 0. அப்போ 1 minus e power minus 1.8. ஆமா e power minus 1.8. ஓகேவா? ஓகே. சரி ஓகே. அடுத்த கொஸ்டின் உங்களோட மெட்டீரியல் இருக்குது, அதை இன்சர்ட் பண்ணிடுறேன். சாரி, நீ அனுப்பின கிளாஸ் மெட்டீரியல் இருக்குது, அதை இன்சர்ட் பண்ணிடுறேன். வேற ஓடி போயிச்சா? ஓடுமா நிற்குமா? நின்றுச்சு. இதில் சொல்கிறாங்க, இதுலேயும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே சொல்லுங்க, என்ன சொல்லிக்கிறாங்க? The arrival rate of customers arriving at a bank counter follows Poisson distribution with a mean arrival rate of 4 per 10 minutes. 4 per 10 minutes மீன் வந்துட்டு 4 ஆமாம், 10 மினிட்ஸ் இன்டர்வல் சொல்லிக்கிறாங்க. 10 மினிட்ஸ் இன்டர்வலுக்கு வந்து மீன் வந்து 4 சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஓகே. அப்போ என்னது அவனே சொல்லிட்டு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ட்டான். அப்போ அதை பார்த்துக்குங்க எப்படின்னு. சரிங்களா? எக்ஸாக்ட்லி 0 கஸ்டமர்ஸ்னா இருங்க. எக்ஸ் வந்துட்டு கஸ்டமர்ஸ் பர் 10 மினிட் இன்டர்வலா? பேங்க் கவுண்டர் அண்ட் இன்டர்வல் போட்டுக்கலாம். பேங்க் கவுண்டர் தான் நடக்குது. எக்ஸ் வந்துட்டு கஸ்டமர்ஸ் அட் பேங்க் கவுண்டர் இந்த இன்டர்வல் போட்டுக்கலாம். அப்போ P of x equal to 0. P of x equal to 2. P of x less than or equal to 2. P of x greater than or equal to 3. அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் கரெக்டாக தான் பார்த்தேன். அட்மோஸ்ட் அட்லீஸ்ட். ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இது ஓகே தானே? எந்த டவுட் இல்லைல்ல? இது ஓகே. சரி ஓகே, கொஞ்சம் அடுத்த புக்கில் கூட எடுத்து போகிறேன். இது என்ன சொல்லிக்கிறாங்க பாரு. If the probability of a defective fuse, defectiveனால from a manufactured unit is 2%. In a box of 200 fuses, find the probability exactly 4 fuses are defective. X வந்துட்டு defective fuses. மீன் எங்க? மீன் கொடுக்கல. மீன் நம்ம தான் கண்டுபிடிப்போம். அதை கம்பைன் பண்ணி கேட்பாங்க. பாய்சனையும் பைனாமிலையும் கம்பைன் பண்ணி கேட்பாங்க. லேம்டா ஈக்குவல் என்பி மீன் வந்துட்டு என்னது?
லேம்டா ஈக்குவல் என்பி. அப்ப அந்த என்பி ஃபார்முலா அப்ளை பண்ணி போடுறாங்க. இல்லையே மீன் தான் என்பி இங்க. ஓ ஓகே. லாம்டா ஈக்குவல் டு என்பி தானா? ஆமா. n குடுத்தனால இங்க பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் என்டர் பண்றீங்கன்னா லேம்டா ஈக்குவல் டு என்பி வச்சு போடணும். n வந்துட்டு 200, p is equal to 0.02. அப்போ lambda is equal to 200 into 0.02. ஓகே 4. ஓகேவா? ஆ கம்ஃபர்டபுளா தான் இருக்கிறது, டவுட் இல்லைல்ல? சரி அப்போ mod x is equal to mean of x is equal to lambda which is equal to np. இது காமன். ஆமா. சரி. வேரியன்ஸ் இங்க வேரியன்ஸ் லேம்டா தானே? எது? சரி வேரியன்ஸ் லாம்டா ஓகே. லாம்டாக்கு ஃபார்முலா இப்போ பாரு இங்கேயே வந்துட்டு திடீர்னு என்பி போட்டிருக்காங்க மீனுக்கு. நீங்க மீனுக்கு வெறும் லாம்டான்னு. இது பைனாம் டிஸ்ட்ரிபியூஷன் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பேர் பண்ணும்போது ஒன்லி மெயின் நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லேம்டா மீன் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா மீன் தான் நம்மளுக்கு நம்ம சொல்லிக்கிறீங்க. என்ன சொல்றீங்க? e பவர் மைனஸ் லேம்டா இன்டு லேம்டா பவர் x டிவைடட் பை எக்ஸ்பெக்டட். இதுதான் நம்மளுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். அப்ப நம்ம இதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணி போட்டா போதும். நீங்க சொன்ன மாதிரி இது சொன்ன மாதிரி வேரியன்ஸ் இது ஈக்குவல் தானே. ஆனா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வேரியன்ஸ் வந்து நீங்க அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவாங்கன்னா இதையே நீங்க அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? ஏன்னா மெயின் பாராமீட்டரே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லேம்டா தான். அப்ப மீன் தான். சரி மீன் ஓகே. வேரியன்ஸ் ஈக்குவல்னா நீ இது மட்டும் மென்ஷன் பண்ணி போட்டுக்க. இதுதான் நம்ம வேரியன்ஸ் வரும். ஓகே அடுத்தது. அடுத்தது பார்த்தலாமா? சரி இது என்ன சொல்லிக்கிறாங்க, இது எப்படி எடுத்து போட்டுக்கிறாங்கன்னு பாருங்க. எப்படி போட்டுக்கிறாங்கன்னு இங்க லேம்டா பதிலா என்ன போட்டுக்கிறாங்க? லேம்டாவும் எம்மும் ஒண்ணுதான். இது வந்து லேம்டா. புரியுதா? Suppose on an average, one house in 1000 has a fire during a year. 2000 houses in the district. What is the probability that 5 houses will have a fire during the year? Exactly 5 hours will be the எப்படி Poisson distribution? சூப்பரான கொஸ்டின். எப்படி பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்? ஃபயர் டூரிங் இயர்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துக்கிறாங்களே. ஓகேங்களா? 1 hours 1010 கடை டிஸ்ட்ரிக்ட். சரி நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். நம்மளுக்கு எப்ப வந்து நெகட்டிவ் வேர்ட்ஸ் வருதோ, அதாவது இந்த மாதிரி ஃபயர் அந்த பிரேக் டவுன் ஒரு क्वेश्चन பார்த்தோம். டிஃபெக்டிவ் அப்படின்னு ஒரு क्वेश्चन. டிபெண்டிங் ஆன் அந்த மாதிரி क्वेश्चंस வந்து அதுல பைனாமியல் தான் பண்றோம். அதுல வந்து n வந்து அதான்டா ஒரு சில क्वेश्चन வந்து ரெண்டுலயுமே பண்ணலாம். நீ சொன்ன மாதிரி சூப்பரான ஐடியா. ஒரு क्वेश्चन கேட்கிறேன். இது டிபெண்டிவ் சொல்லிக்கிறாங்க. இது நம்ம பைனாமிலே பண்ண முடியாதுன்னா பண்ணிக்கலாம். பைனாமிலே பண்ண முடியாது. ஒரு சில क्वेश्चन பைனாமிலே பண்ண முடியும், பைசான் பண்ண முடியும். சரிங்களா? சரி. சோ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இதுல பைனாமில் பாய்சான் பண்ண முடியுதா? ட்ரை பண்ணி பாரு. பைனாமில் பண்ண முடியுமா? பண்ணி பாரு. இப்போ என்ன வேணும்? n வேல்யூ என்ன? p வேல்யூ என்ன? q வேல்யூ என்ன? இது தெரிஞ்ச போது நீங்க இங்க அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? n வந்து 2000. சார் சொல்றேன் n 2000. என்னப்பா? பண்ணுங்க சார். இதுல பைனாமில் பண்ணிட்டா பாய்சான் பண்ணிட்டா? தெரியல பைனாமி பாய்சன் நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க. பைனாமி காட்டுங்க. சரி n வந்து எவ்வளவு? 2000. n வந்து 2000. இங்க வந்து p வந்து என்னன்னா ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டிக்கு என்ன நடக்குது? 1 hour 1000 சொல்லிக்கிறாங்க. அப்போ 1/1000 வந்து நம்மளுடைய ப்ராபபிலிட்டியோட வேல்யூ. சரிங்களா? ஆல்ரெடி தெரியும் ப்ராபபிலிட்டி pங்கிறது ப்ராபபிலிட்டியோட வேல்யூ. அப்போ 1/1000. ஓகேங்களா? சரி இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் லாம்டா வேல்யூ என்ன? லாம்டா ஈக்குவல் டு np. அப்ப n ஓட வேல்யூ என்ன? 2000 இன்டு p. p வேல்யூ என்ன? நீங்க பைனாமியல் தானே பண்றோம். இப்ப நீ அதே கேட்ட பைனாமில் வேணுமா பைசான் வேணுமா கேட்ட? பைனாமில் வேணுமா பைசான் வேணுமா? பைனாமியல். ஓகே அப்ப அப்ளை பண்ணு. அப்ப என்ன ஆகும்? q வந்து என்ன கிடைக்கும்? 999 டிவைடட் பை 1000. கரெக்ட்டுங்களா? அவன் என்ன கேட்கிறான்? p of x equal to 5a. p of x equal to 5. அப்ப n வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவு இருக்குது? 2000. அப்ப நம்ம பெரிய வேல்யூ போகுதுல. எப்ப வந்து n வந்து லார்ஜா இருக்குதோ அப்ப வந்து நீங்க வந்து டைரக்டா போட்டுக்கலாம். என்னப்பா? சரி என்ன பண்ணனும்?
எப்ப வந்து n வந்து லார்ஜா இருக்குதோ அப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாய்சன் அப்ளை பண்ண சொல்றாங்க, பைனாப்பிள் அப்ளை பண்ண சொல்லல. அப்படியே அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு லென்த்தா போகும் ப்ராப்ளம் அவ்வளவுதான். என்ன ஆக போகுது? நீங்க சொன்ன மாதிரி P ஆர் எக்ஸாக்ட்லி 5 தானே? x ஈக்குவல் டு 5 வச்சு போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2000 C 5 5 கரெக்ட்டுங்களா? P.5 1 by 1000 1 by 1000 whole power x. 5 x வந்து 5 cube of 999 divided by 1000 999 divided by 1000 overall divided by 5 minus x n minus x n minus x னா 195 சரிங்களா? ரொம்ப பெருசா சரி போகும். ஓகே இத நீ சிம்பிள் பண்ணி இது ஒரே ஆன்சர் வரும். இதுக்கு என்ன ஆன்சர் வருது? இதுக்கு அதே ஆன்சர் தான் வரும். பட் ரொம்ப பெரிய வேல்யூவா போகும். இங்க பாத்தீங்கன்னா அப்ப இது அது டெசிமேல் என்னப்பா? அதனால ஓகே பாய்சனு அதுல அதனால தான் இப்ப பைசன் இருக்கும். கேக்குறாங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. n வந்து எப்ப லார்ஜ் வேல்யூவா போதோ, ரொம்ப லார்ஜ் வேல்யூவா போதோ, அப்ப வந்து நம்ம பாய்சன் எடுத்துக்கணும். சரி ஓகே இங்க எதுக்கு மீன் கண்டுபிடிக்கிறாங்க பாய்சன்னா மீன் தானே வேணும். மீன் லாம்டா தான் வேணும். லாம்டா லாம்டா சரி தானே ஓகே என்ட்ரி. சரி அப்படியே காட்டுங்க அப்படியே ஓகேவா? இ பவர் மைனஸ் லாம்டா லாம்டா என்ன வந்துச்சு 2 லாம்டா வந்து 2. இ பவர் மைனஸ் 2 5 houses set on fire அப்போ lambda power 2 power 5 ஓகே சரிங்களா? ம் அப்போ ஒரு ஐடியா நீ கேட்டது கிளியர் ஆகி நினைக்கிறேன். எப்போ வந்து n வந்து 100, 200, 1000, 10,000 போகுதோ, பைனாமியல் ம் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் கன்வெர்ட் டு பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே ஓகேங்களா? அதனால தான் நம்ம இந்த மாதிரி எடுத்து கம்ப்ளீட் பண்றோம். ஓகேங்களா? இந்த ஒரு கொஸ்டின் பார்த்தலாமா? ஆ ஸோ ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நம்ம பைனாமிலே போட்டோம். அதே ஐடியா தான். இதை வச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்க? லாம்டா வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? மீன் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி நம்ம பைனாமில் போட்டோம்னா அதே ஐடியா தான். ஃபைண்ட் பராமீட்டர் இங்க வந்து mங்கிற இந்த புக்ல இங்க வந்து நமக்கு லாம்டா தான் இதனோட பராமீட்டர். மீன் கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் 3 இன்ட்டு இ பவர் மைனஸ் லாம்டா இன்ட்டு லாம்டா ஸ்கொயர் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் லாம்டா இன்ட்டு லாம்டா பவர் 4 டிவைட் பை 4 ஃபேக்டோரியல். கரெக்டாப்பா? ம் இந்த டைம் இங்க இந்த டைம் இங்க இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா போதும். 3 லாம்டா கட் ஆயிரும். அப்போ 3 இன்ட்டு லாம்டா ஸ்கொயர் இதுவும் கட் ஆனால் லாம்டா ஸ்கொயர். அப்போ 3 டிவைட் பை 2 ஈக்குவல் lambda is equal to plus or minus 6 plus 6 மட்டும் எடுத்துக்கணும் சூப்பர். போட்டியா? ம் 4 இன்ட்டு 3 அந்த 2 கட் ஆயிரும். ஏய் எப்பறம் 6 வருது? இங்க ஃபேக்டோரியல் இது. ம் 6ங்கிற ஃபேக்டோரியல் இது. அப்போ இங்க lambda 6 லாம்டா ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு எவ்வளவு கிடைக்குது? 1236 வருது. அப்போ லாம்டா ஈக்குவல் டு 6 போட்டுட்டேன். ஓகே டன். அவ்வளவுதான் கண்ணு. சரிங்களா? ம் சரி வேற என்ன டவுட் இருக்குதா? பைசன் போட்டுருவியா? ம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. பைனாமிலும் பாய்சனும் ஒரே மாதிரி வந்ததுன்னா நீ என்ன நினைக்க போறீங்க? சரி நம்ம பெரிய வேல்யூ வந்ததுன்னா நீங்க அப்படியே பாய்சனுக்கு மாறிடுங்க. சரிங்களா? ம் சரி அடுத்து இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் டெபிட் எயிட்ல நீ கேட்ட மாதிரி டெபிட் எயிட்ல ஒரு கொஸ்டின் இருக்குது. அதை முடிச்சிடலாம். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்குது. இதே முடிச்சிடலாம். இது வச்சுட்டு இருக்கேன். சரி இது பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கப்பா. என்ன டவுட் இருக்குன்னு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. if 2% of electric bulb manufactured by a certain company are defective ம் find probability that the sample of 200 bulbs ம் in a sample of 200 bulbs less than 2 bulbs are defective more than 3 bulbs are defective ஓகே. இங்க மீனுங்கிற பேர் கொடுக்கல. n பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லார்ஜா இருக்குது. 200 போடும்போது E நம்ம is x equal வந்து n 200 equal to 200 அப்ப கொஞ்சம் பெரிய வேல்யூ. பெரிய வேல்யூ போது நம்ம பைனாமியல் போடுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். கரெக்ட்டுங்களா?
ஏன்னா ஓகே. அதோட பவர்ல வந்து 200 வரும். 200 பவர் போறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? பாய்சானுக்கு மாறிக்கிறோம். ரீசன் தெரியுதா? ம். ஒரு ரொம்ப சின்ன வேல்யூ 18, 10, 15 அது வரைக்கும் நம்ம பைனாமியல் போடலாம். அதுக்கு மேல போயிட்டா நீ பாய்சான் கன்வெர்ட் பண்ண பார்த்துக்கோ. அது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோ. சரியா? ம். அப்ப அப்போ லாம்ப்டா ஈக்குவல் தெரியும், என்பின்னு தெரியும். lambda is equal to NP, which is equal to 200 into 0.02, which is equal to 4. அவ்வளவுதான். லாம்ப்டா ஈக்குவல் டு 4. சரிங்களா? முடிஞ்சிருச்சா? Probability less than 2 bulbs and X and defective bulbs. அப்போ P of X less than 2. ம். அப்போ P of X equal to 0, P of X equal to 1, P of X equal to அவ்வளோதான். P of X equal அவ்வளவுதான். to 0, 0. 1 தான். 2 வராதுல்ல? Okay. அடுத்தது more than 3 bulbs are defective. மோர் தென் 1 3 minus பைப்ஸ்னா 1 1 minus மைனஸ் P போடுங்க. of 1 minus P of X less than 3. ம். ஓகேவா? X less than 3 இல்ல. அப்போ 3 வரைக்கும் போகணும்ல. மோர் தென் 3னா 3 வரைக்கும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சொல்லிருக்கணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இப்போ P of 3 வரைக்கும் போகணும்ல. ஆமாமாமா. நீ லெஸ் தென் சொன்னாலும் அதான் உண்டு. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ம். இல்ல more than கரெக்ட். ஓகே. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அவ்வளவுதான். ம். இந்த ரெண்டையும் போட்டு முடிஞ்சிச்சு. கரெக்ட்டா? ஆ ஓகே தானே? ஓகே. சரி. அவ்வளவுதான். இப்போதைக்கு எனக்கு என்ன பிட்டிங் த பைனாமியல் பாய்சான் 2 கூட பிட்டிங் கான்செப்ட் இருக்குது. அந்த பிட்டிங் வேணுமா வேண்டாமான்னு எனக்கு கமெண்ட்